வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்கள். பல காரியங்களை உங்களுடைய உதவிகளாக நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்களுடைய உதவி எங்கே இருந்து வருகிறது? எது கிடைத்தால் நமக்கு உதவி என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். எனக்கு யாராவது உதவி செய்வார்களா? என்னுடைய நோய்க்கு யார் உதவி செய்வார்? நல்ல மருத்துவர் எனக்கு உதவி செய்வாரா? என்னுடைய பண பிரச்சனைக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய நல்ல ஆடிட்டர், கணக்கர், அவர் உதவி செய்வாரா? அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு என்னுடைய நண்பர்கள் உதவி செய்வார்களா? என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய நபர்களாக என்னுடைய நண்பர்கள் இருப்பார்களா? யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நினைக்கிற சூழ்நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லா மக்களும் உதவியை கேட்கிற நபர்களாக இருக்கிறார்கள். எனக்கு உதவி வேண்டும், எங்காவது உதவி வராதா? என்னுடைய அப்பா வீட்டிலிருந்து உதவி வராதா? நான் படித்த படிப்பின் மூலமாக எனக்கு உதவி வராதா? எனக்கு அரசாங்கத்திலிருந்து உதவி வராதா? எனக்கு நண்பன் உதவி செய்ய மாட்டானா? எனக்கு உறவினர்கள் உதவி செய்ய மாட்டார்களா? எங்காவதும் எனக்கு உதவி வந்தால் பரவாயில்லையே என்று நினைக்கிற மனிதர்கள் தான் ஏராளம் ஏராளம். அதிலே நாமும் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை உதவி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய கணவனிடத்திலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுடைய மனைவியினிடத்திலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையின் இடத்திலே மேல் அதிகார இடத்திலிருந்து நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகை கிடைக்காமல் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் போதாமல் நோயுற்ற நிலைமையிலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த விதத்திலாகிலும் நீங்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டே தான் காணப்படுவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனிதர்களும் அப்படித்தான். பிரச்சனையை அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலை எழுந்திருக்கும் பொழுதும் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லிதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரச்சனையை தவிர்த்து விடுகிறோமா? பிரச்சனை இல்லாமல் போகிறதா? நிச்சயமாக இல்லை. பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இருப்பது மட்டுமல்ல, பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அவைகள் அதிகரிக்கிறது. நாம் யூகிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய பிரச்சனைகள் வருகிறது. நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. சில நேரத்தில் நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட பிரச்சனையாக வருகிறார்கள். அப்படியானால் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக மாறி போயிருக்கிறது. அதுவும் இந்த 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது சிறு வயது தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கல்லூரியிலே, தங்களுடைய படிப்பிலே, தங்களுடைய வேலையிலே, தங்களுடைய குடும்பத்திலே தினம் தினம் பிரச்சனையானது அதிகரிக்கிறது. வேலை சென்று வருகிறவர்கள் வீட்டில் வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது வீட்டிற்கு வரும் பொழுது புதிய பிரச்சனையானது வீட்டிலிருந்து கிளம்புகிறது. மனைவி மூலமாக, மாமியார் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா? என்றைக்கு தான் என்னுடைய பிரச்சனை தீரும்? எப்படா எல்லா பிரச்சனையும் முடிந்து நான் ஓய்ந்திருப்பேன்? நான் எப்பொழுது நிம்மதியாக நான் உறங்குவேன்? எப்பொழுது நான் நிம்மதியாக நான் சாப்பிடுவது? எப்பொழுது நான் நிம்மதியாக நான் சம்பாதிப்பது என்று சொல்லி தவிக்கிற மக்கள் அநேகர். பிரியமானவர்களே, நீங்களும் அந்த மனிதர்களை ஒருவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு உதவி செய்ய ஒரே ஒரு நபர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் சரியான இடத்திலே நாம் தேடாமல் போனது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓரிடத்திலே தொலைத்து விட்டோம். ஆனால் அதற்கான தீர்வு வேறொரு இடத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தொலைத்தது ஒரு இடத்திலே, தேடிக்கொண்டிருப்பது வேறொரு இடத்திலே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்? எப்படி பிரச்சனைகள் சரியாகும்? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றால் தொலைந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையை எங்கு தொலைத்தோமோ அந்த இடத்துல அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை மீறி நடப்பதனால் அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தை நாம் இழந்திருக்கிறோம்.
தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் செய்கிறபடியால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்லுகிற கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ சேவிப்பாயாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவரை மட்டும் தொழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கை வாழு என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பதிலாக தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, முதன்மை தன்மையை நாம் கொடுக்காமல் போகிறோம். வேதாகமத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே பணம், படிப்பு, வேலை, பதவி, ஆரோக்கியம், உறவுகள், திருமணம், நண்பர்கள், இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுப்பார். எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் முதலாவது தேடும் பொழுது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய உதவியினுடைய ஆதாரமாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்கிறோமா? நாம் அவரை வேண்டாம் என்று புறக்கணித்து ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு எனக்கு வேண்டாம், அவர் கொடுக்கக்கூடிய ஆறுதலான வாழ்க்கை வேண்டாம், அவர் கொடுக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை வேண்டாம், அவர் கொடுக்கக்கூடிய எந்த விதமான ஆலோசனையான வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டப்படிதான் வாழுவேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டப்படிதான், மை லைஃப் மை ரூல்ஸ், இப்படி சொல்லுகிறவர்கள் அநேகர். அதை பெருமையாக தங்களுடைய வாகனங்களில் ஒட்டி கொள்ளுகிறவர்களும் அநேகர். மிக வேதனையான ஒரு காரியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இஷ்டப்படி அல்ல, உங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின்படியாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நோக்கத்திற்கென்று, அவருடைய பிரியத்திற்கென்று அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய மனது தோன்றினபடி நாம் வாழ்க்கையை வாழுகிறோம். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது சரி, அதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லி நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தை, இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடவுளுடைய ஸ்தானத்தை எடுத்துவிட்டு நான் கடவுளாக, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவருடைய கையிலிருந்து நாம் எந்த உதவிகளையும் பெற்றுக்கொள்வதில்லை. உதவிகளை பெற்றுக்கொள்ளாமல் போவது மட்டுமல்ல, நமக்கு தண்டனை உண்டு. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதனால் நமக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனை இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு பின்பாக அது எரிகிற நரக தண்டனையாக அது இருக்கிறது. ஒரு முடிவில்லாத அழிவின் வாழ்க்கையாக இருக்கிறது. முடிவில்லாத வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. முடிவில்லாத நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. முடிவில்லாத அந்த தேவனுடைய பற்றி எரியக்கூடிய கோபமாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய உதவி இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்காக நீங்கள் மற்ற மனிதர்களை நாடாதீர்கள், நீங்கள் பணத்தை நாடாதீர்கள், கல்வியை நாடாதீர்கள், நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மன ஆலோசகரை நீங்கள் நாடாதீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள். அவர் எழுதி கொடுக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நாட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி பெற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தின் இடத்தில் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நீங்கள் உதவி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் தம்முடைய ஜீவனையை அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களை அந்த நெருகிற அந்த கோபாக்கினிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, அந்த அழிவிலே உங்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் இப்படியாக ஒரு வசனம் உண்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரிடத்திலே என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஒத்தாசை மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய குடும்ப உறவுகளிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய அண்டை அயலகத்தாரிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதிர்பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்திலே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்திருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை வேண்டாம் என்று சொல்லி, நீர் ஆண்டவர் என்று சொல்லி நான் புறக்கணித்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றி, இந்த அழிவிலிருந்து என்னை காப்பாற்றி, என்னை கை தூக்கி விட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை காப்பாற்றுகிறார். முதலாவது அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அதன் பின்பாக இந்த உலகத்தினுடைய ஆபத்துகள், பிரச்சனைகள், பாடுகள், கவலைகள், வேதனைகள் இப்படி எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்த ஒரு ஜெயநாயகனாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள, ஆலோசனை கொடுக்கக்கூடிய, அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உலகம் தோன்றிடும் முன்னே அவர் அறிந்தாரே என்னையே. எந்தன் கருவை அவரே தோன்றிட செய்தாரே அற்புதம். எந்தன் எலும்புமே உருவாக செய்திட்டாரே. நரம்பும் தானே தசையுடனே செய்தென்றுமே தேகம் யாவுமே உருவாக்கினாரே. என்னே ஆச்சரியமே. சத்தியம் சத்தியம் நேயர்களாகி உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு முறை 2 நபர்கள் அவர்கள் பிரயாணித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காரில் அவர்கள் பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாலையினுடைய ஓரத்திலே அவர்கள் வண்டியை நிறுத்தின போது முன்பதாக இருந்த வாகனத்தில் இருந்தவர் வேகமாக பின்னாக வண்டியை எடுப்பதற்காக அவர் முயற்சித்தார். பின்னாக இவர்கள் நின்றதை அவர்கள் கவனிக்காமல் எடுத்தார். எடுத்த உடனே வண்டிகள் மோதி கொண்டன. அந்த 2 கார்களும் மோதிட்டனால அந்த நபருடைய, அதாவது பின்னாக வந்த ரிவர்ஸில் வந்த அந்த நபருடைய காரினுடைய டிக்கி பகுதி, பின்பகுதி அதிகமான பாதிப்புக்குள்ளானது. உடனே அவர் இறங்கி ரொம்ப சத்தமாக அவர் இந்த வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவரை திட்டினார். நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு, பின்னாடி நான் வண்டியை நகர்த்துறேன்னு தெரிஞ்சும் நீங்கள் கொண்டாந்து இந்த வண்டியை நீங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபத்தோடு அவர் வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ இந்த பின்னாக அந்த வாகனத்தில் இருந்த அந்த 2 பயணிகளும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அதில் டிரைவிங் சீட்டில், அதாவது ஓட்டுநராக இருந்தவர் எந்த விதத்துலையும் அவர் பதிலுக்கு கோவப்படாமல் அமைதியாக அவர் பொறுமையாக இருந்தார். உடனே இந்த நபரும் சத்தம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் போயிட்டார். உடன் இருந்தவர், அதாவது இந்த ஓட்டுநராக இருந்தவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர் கேட்டார், உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, நீங்கள் சரியாக தான் போனீங்க. அவர் வேகமாக அதுவும் ரிவர்ஸில் இடிச்சிட்டு உங்ககிட்ட அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, இது நியாயம் இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது நீங்கள் ஏன் எப்படியும் கொஞ்சமும் கோவப்படாமல் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு கேட்டார். அப்போ இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தவர் அவர் சொன்னார், இன்றைக்கி மனுஷங்களுடைய பொதுவான ஒரு நிலை என்னதுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக குப்பைகளை அவங்க எங்கே கொட்டுவதுன்னு தெரியாமல் அவங்க காணப்படுறாங்க. சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஏமாற்றங்களை ஏமாற்றங்கிற குப்பையை அவங்க கொட்டுறதற்கு இடம் தெரியாமல் இருக்காங்க. சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான கவலைங்கிற குப்பையை அவங்க கொட்டுறதுக்கு இடம் தெரியல. அவங்களுடைய கஷ்டங்கிற குப்பையை அவங்க கொட்டுறதுக்கு இடம் தெரியல. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பாரம், அழுத்தி கொண்டிருக்கக்கூடியதான பாரங்கிற குப்பையை அவங்க கொட்டுவதற்கு இடம் தெரியல. அதுபோல் அவங்களுக்கு கொட்டுறதுக்கு உண்டான நல்ல ஒரு குப்பை தொட்டி அவங்களுக்கு கிடைக்கல. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த நல்ல குப்பை தொட்டியாக ஏன் நான் இருக்கக்கூடாது? அவங்க கொட்டுறாங்கன்னா கம்முன்னு கொட்டிட்டு போட்டோம். 2 நிமிஷம் நின்று அவர் திட்டுனார், சத்தம் போட்டார், உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நீங்கள் இப்படி நிறுத்திட்டீங்க, அது இதுன்னு சத்தம் போட்டார்.
ஆனால் என்னாச்சு, நான் அமைதியாக இருந்தேன். நானும் ஒருவேளை சத்தம் போட்டிருந்தேன்னு பதிலுக்கு அங்கே தேவையில்லாத ஒரு கூச்சலும் சண்டையுமா போயிருக்கும். ஆனால் நான் அமைதியாக இருந்தது நிமித்தம் அந்த நபர் வந்து அவர்கிட்ட இருக்கிற குப்பையெல்லாம் என்கிட்ட கொட்டிட்டு அவர் போயிட்டார். இப்போ வந்து நானும் எனக்கு சமாதானமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அவருடைய பாரத்தை நான் கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கிறேன். அவருக்கு இருந்ததான ஏதோ ஒரு விதமான கோபம், இதுபோல் குப்பைகள் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் இறக்கி வைக்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு பங்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்கு. அது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவையற்ற குப்பைகளை வந்து நாம் இன்னும் வாழ்க்கையில் சுமந்து கொண்டே திரிகிறோம். நமக்கு கொட்டுவதற்கு உண்டான சரியான ஒரு இடம் வந்து நமக்கு தெரியாமல் நம்ம காணப்படுறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா குப்பைகளையும் அல்லது தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கொட்டுவதற்கும் அந்த தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம இறக்கி வைக்கிறதற்கும் உண்மையாகவே ஒரு இடம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் வந்து நாம் நிறைய நம்ம சமைப்போம். அது சாப்பாட்டினுடைய பின்பதாக உணவினுடைய கழிவுகள் எல்லாம் இருக்கும். இது போல் நிறைய வந்து குப்பையெல்லாம் வீட்டில் சேரும். அது எல்லாவற்றையும் நம்ம கொட்டுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி அரசாங்கத்தால் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதில் போய் நம்ம கொட்டுவோம். அல்லது காலையில் ஆனால் அந்த அரசால் வந்து பணியமர்த்தப்பட்டதான துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வந்து அந்த குப்பைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை இது எதுவுமே அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படலைன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி எப்படி காணப்படும்? நம்மை சுற்றி வீடுகளாக தான் இருக்குது. எங்கேயும் குப்பை தொட்டிகள் இல்லை, குப்பை போடுவதற்குண்டான இடமும் இல்லை, ஒரு காலி இடமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம குப்பைகளை வச்சுட்டு எங்கே கொட்டுறதுங்கிற இடத்தை நம்ம தேடிட்டு இருப்போம். அல்லது குப்பை கொட்டுவதற்காக நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பிரயாணிப்போமா? இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே நம்ம அநேக குப்பைகளை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். அது சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குப்பைகள் என்னங்கிறத முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, அந்த குப்பைகளை வந்து எங்கே நம்ம கொட்டணும்னு தெரியணும். அல்லது அந்த குப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடியதான ஒரு நபர் நமக்கு தெரியணும், ஒரு அமைப்பு நமக்கு தெரியணும். எங்கே போனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இந்த தேவையற்ற குப்பைகள் எல்லாவற்றையும் நம்ம இறக்கி வைக்க முடியும், அதற்கு ஏதாவது அமைப்பு இருக்கா அல்லது ஒரு நபர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம அறிந்து வைத்து இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக. வேதாகமத்தில் மத்தேயுங்கிற புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்கள் 12 சீஷர்களும் அவங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்ததான மத தலைவர்கள் கேட்குறாங்க. பெரிய பகுதியாக இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். மத தலைவர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய சீஷர்கள் வந்து அவங்க கை கழுவாமல் சாப்பிடுகிறாங்களே, இது வந்து சரியா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, உங்களுடைய தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும்னு வந்து கட்டளை இருக்கு. நீங்கள் கட்டளை நீங்கள் கை கொள்ளணுமா அல்லது இதுபோல் சின்ன காரியங்கள் நீங்கள் கை கொள்ளணுமா, எது முக்கியம்னு சொல்லி கேட்கிறார். காரணம் என்னன்னா, அந்த கேள்வி கேட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய தகப்பனையும் தாயையும் வந்து அவங்க கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாம் இயேசு அறிந்தவராக என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு பிரமாணங்கள் கட்டளைகள் முக்கியமா அல்லது இந்த சின்ன ஒரு காரியம் முக்கியமா? அப்போ இது எல்லாவற்றையும் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இது என்னன்னு எங்களுக்கு இன்னும் விளக்கி நீங்கள் சொல்லுங்கள். அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதிருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசனவனையாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இந்த பகுதியில் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் 2 காரியத்தை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. முதலாவது காரியம் என்னது? மனுஷனுடைய வாழ்க்கையின் மேலே
அவர் அக்கறை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில எது முக்கியம் எது முக்கியம் அல்ல அப்படிங்கிறத கண்டுகொள்வதற்குண்டான நல்ல ஒரு வழிகாட்டியாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இது போல ஒரு நல்ல வழிகாட்டி உண்டா? நிச்சயமாக இயேசுவை போல ஒரு அருமையான வழிகாட்டியானவர் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை, வேதம்ங்கிற இந்த பைபிள்ங்கிற இந்த ஒரு வார்த்தைகளை தவிர வேறு எந்த ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியும் இந்த உலகத்துல காணப்பட முடியாது. எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்? நம்முடைய வாழ்க்கையில் மேல உண்மையான அக்கறை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில உண்மையாகவே அக்கறைப்படக்கூடிய ஒருவர் உண்டா? உண்மையாகவே அக்கறைப்படக்கூடியவர்கள்னா அவங்க என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையினுடைய நலம்புலன்களை அவர்கள் அறிந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியதான சின்ன தவறுகளாக இருந்தாலும் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான சிறிய சிறிய குறைவுகளையும் அவர்கள் சரி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடியதான எந்த ஒரு குற்றங்களாக இருந்தாலும் அதை சரி செய்யணும். மாறாக நம்மை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. இதுபோல ஒரு அக்கறை காண்பிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு யார் உண்டு? இந்த உலகத்தில் இயேசு ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில் அவரை அக்கறை காண்பிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இதே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் மேல் அக்கறை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான கவலைங்கிற குப்பை எல்லாவற்றையும் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் இறக்கி வச்சிருங்க. உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விதமான கவலைகளையும் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. அவர் அதற்குண்டான நல்ல தீர்வை தராரு. அவரே அந்த தீர்வாகவும் அமையக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையின் மேலே அவர் அக்கறையுடையவராக இருக்கிறாருங்கிறத நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. மனுஷர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையே அவர்கள் இறக்கி வைப்பதற்குண்டான நல்ல இடம் தெரிஞ்சாலும் சில சமயம் அதில் அவங்க செய்கிறது கிடையாது. உதாரணத்திற்கு நாம் இருக்கக்கூடிய இடத்துலையே அரசாங்கம் அநேக குப்பை தொட்டிகளை பெரிதாக வைத்திருக்கிறாங்க. மக்கள் என்ன செய்யறதில்ல, கரெக்டாக அந்த குப்பை தொட்டியில் போய் அவங்க போடலாம். ஆனால் அது மக்கள் செய்யறதில்ல. மாறா என்ன பண்ணுறாங்க, தூரம் நின்று வீசுகிறாங்க. வீசும்போது என்ன ஆகுது, அது குப்பை தொட்டிக்குள்ளே விழாமல் அது சுற்றியும் விழக்கூடியதாக இருக்குது. இதுபோல தான் மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கொட்டாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ ஒன்று தூக்கி போடுறாங்க. ஆனால் அது என்ன ஆகுது, அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கெடுத்து போடக்கூடியதாக இருக்குது. உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றலை. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அக்கறை காண்பிக்கக்கூடியவர். இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிரம் மேற்கொண்டு அந்த வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தவறுகளையும் ஒழுங்கீனங்களையும் சரி செய்யக்கூடியவர். அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா குப்பைகளையும் நம்ம அவர்கிட்ட இறக்கி வைக்கலாம். இது முதலாவது காரியம். இரண்டாவதான காரியம் என்னது, நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த குப்பைகளை அவர் சுமந்து தீர்க்கக்கூடியவராக இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அக்கறை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான குறைவுகளையும் அவர் சுமக்கிறார். நாம் சுமக்க வேண்டிய அந்த பாரங்கள், நாம் பட வேண்டிய அந்த கவலைகள், நாம் சிந்த வேண்டிய அந்த கண்ணீர்கள், இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்காகவும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அன்புள்ளவராக காணப்படுகிறார். அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். மனுஷனுடைய வாயுக்கு உள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. நம்ம அதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நீங்கள் கை கழுவாமல் சாப்பிட்றதுனால அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தீட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, பிரச்சனை தான், ஆனால் அது மிகப்பெரியது கிடையாது. அதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டு. என்னதுன்னா, மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடியது, மனுஷனுடைய இருதயத்தினுள்ளாக இருந்து புறப்படக்கூடியதான காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், களவுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்டதான பாவங்கள், குற்றங்கள். மனிதன் இன்றைக்கும் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடியதான அநேக காரியங்கள் இதுதான். பொல்லாததை சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். மற்றவர்களை எப்படியாக அடித்து நொறுக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவனாக காணப்படுறான்.
மற்றவர்களுக்கு எதிரான காரியங்களை சிந்திக்கக்கூடியவனாக காணப்படுறான். அந்த கோபம் மூர்க்கமாக மாறுது, கடைசியில் அது கொலையில் போய் முடியுது. இன்னும் கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க. இதுபோல் மனுஷனுடைய பாவங்கள் அது தொடர்ந்து கொண்டே போகுது. இச்சையான காரியத்தை மனுஷன் பார்க்குறான், பார்க்கக்கூடாதது பார்க்குறான். அதனால என்ன ஆகுது? அது இருதயத்திற்குள்ள வளர்ந்து 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 பின்பதாக அது விபச்சாரமாகவும் வேசித்தனமாகவும் அது மாறி போகுது. இப்படி இந்த உலகத்தில் சமுதாயத்தில் மனுஷனானவன் அவன் குப்பையை இன்னும் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் செய்யக்கூடாத எல்லா காரியங்களையும் இன்னும் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழுக்குகளையும் அவன் இறக்கி வைக்கிறதுக்கு பதிலாக மேலும் மேலும் அவன் சேர்த்து கொண்டு தான் காணப்படுறான். அவனுடைய வாழ்க்கையில் உள்ளதான பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்து கொண்டு தான் காணப்படக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் இதனால தான் உண்மையான நிம்மதி இல்லாமல் இருக்கு. உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்க. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு கேரி பேக்னு சொல்லுவாங்க, அந்த கேரி பேக் அளவுக்கு குப்பை இருந்ததுன்னா உங்களுடைய வீட்டில் ஸ்மெல் அடிக்குமா? ஒருவேளை அது ஸ்மெல் அடிக்கிறதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகலாம். ஆனால் ஒருவேளை ஒரு பெரிய ஒரு சாக்கு மூட்டை அளவுக்கு குப்பைகளெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருந்ததுன்னா அது நாற்றம் எடுக்குமா? அது நாற்றம் எடுக்கிறதுக்கு அதிக நாட்கள் தேவையே படாது. அது வைக்க வரும்போதே அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குப்பைகளை நம்ம சுமந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறோம். சுமந்து கொண்டே நம்ம செல்றதுனால என்ன ஆகுது? நம்ம மேலே இன்னும் அதிகமாக நாற்றங்கள் தான் வீசிக்கொண்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக இல்லை, ஒரு நறுமணமாக அது காணப்படலை. மற்றவர்கள் விரும்பத்தக்கதான விதத்தில் காணப்படலை. மாறாக மற்றவர்களும் வெறுப்பை காண்பிக்கக்கூடியதான நிலையில தான் இருக்குது. மற்றவர்களும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிதாபப்படக்கூடியதான நிலையில தான் காணப்படுது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்கள் ஏதாவது இப்படிப்பட்டதான தேவையில்லாத குப்பைகளை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறீங்களா? நீங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு தெரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயம் இந்த வேளையில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த இயேசுவானவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவையற்ற குப்பைகளையும் தேவையற்ற பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்த பொழுது யோவான் ஸ்நானன் என்று சொல்லக்கூடியவர் இப்படியாக சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவத்தையே என்ன பண்றாரு? சுமந்து தீர்க்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும், அந்த பாவத்தினுடைய அழுக்கையும், அதனுடைய தண்டனைகளையும், அதனுடைய வல்லமையையும், இவை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கக்கூடியதான ஒருவர் ஏதோ போகிறார் அப்படிங்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில மனிதனாக பிறந்து அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அவர் சிலுவையின் மேலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் இன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே நறுமணம் கமலக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவையற்ற குப்பைகளை நீங்கள் இறக்கி வைப்பதற்கு இயேசு ஒருவரே தகுந்த ஒரு நபராக இருக்கிறார். அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் அவரிடத்தில் வையுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக சந்தோஷமுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் அவர் மாற்றி அமைப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.